மொழிபெயர்த்தவர்கள் யாரும் இல்லை என்கிறார். அப்படியானால் எப்படி அந்த சொல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும்? அலக்க என்ற சொல் கட்டி என்றில்லாமல் ஒன்றில் ஒட்டி கொண்டிருக்கும் பொருள் என மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்கிறார். அதாவது கருவறை சுவரில் தொத்திக் கொண்டிருக்கும் கருவை பற்றியது அது. ஆனால் ஒரு கட்டத்தில் கர்ப்பிணிகளாக இருந்த தாய்மார்களுக்கு தெரியும் அது வெறும் மாமிசத்துண்டாக ஒட்டி கொண்டிருக்கவில்லை. அவை தொங்கிக் கொண்டே இருக்கும், ஒரு 8.5 மாதங்கள் நச்சுக்கொடியால் இணைக்கப்பட்ட நிலையில் இருக்கும். மூன்றாவதாக மெல்லப்பட்ட மாமிசத்துண்டு எலும்புகளாகி பிறகு அந்த எலும்புகள் சதையால் மூடப்படுகின்றன என்று இந்த வசனங்கள் சொல்கின்றன. இவை முதலாவது எலும்புக்கூடு உண்டாக்கப்பட்டு பிறகு அது மாமிசத்தால் மூடப்படுகிறது என்ற எண்ணத்தை தருகின்றன. இது உண்மையில்லை என்று டாக்டர் புகைலுக்கு தெரியும். தசைகளும் எலும்புகளின் சவ்வு திசுக்களும் ஏக காலத்தில் சோல்மைட்டிலிருந்து 8வது வாரத்தின் முடிவில் சில மையங்களில்தான் எலும்புகள் கடினப்படுதல் என்ற நிலை ஆரம்பிக்கப்படுகிறது. ஆனால் கரு தசை அசைவுகளை செய்யும் நிலை வந்துவிட்டது. டாக்டர் T.W. செட்லர் கருவியல் உடற்கூறியல் ஆய்வாளர். இவர் லேங்மன்ஸ் மெடிக்கல் எம்ப்ரியாலஜி என்ற நூலை எழுதியவர். எனக்கு எழுதிய ஒரு கடிதத்தில் 8வது வாரத்தில் பிரசோஷன் என்ற நிலைக்கு பிறகு விலா எலும்புகளை பொறுத்த வரையில் சவ்வு நிலையில்தான் இருக்குமே தவிர எலும்பாக இருக்காது, தசைகள் உண்டாகி இருக்கும். மேலும் இந்த கட்டத்தில்தான் எலும்புகள் கடினமாகுதல் துவங்கி இருக்கும். 8வது வாரத்தில் தசைகளில் சில அசைவுகள் இருக்கும். எப்போதும் 2 சாட்சிகள் வைத்துக் கொள்வது நல்லதல்லவா? ஆகவே அடுத்த சாட்சியாக டாக்டர் கேத் மூவர் சொல்வதையும் பார்ப்போம். அவருடைய த டெவலப்பிங் ஹியூமன் வளரும் மனிதன் என்ற நூலில் 15வது 17வது அத்தியாயங்களில் எலும்புகளும் தசைகளும் வளர்வது பற்றி கூறுகிறார். எலும்பு கூட்டமைப்பு டெசோடம் என்ற தோல் அமைப்பிலிருந்து உருவாவதாக சொல்கிறார். கை கால் தசைகள் சொமாட்டிக் மெசோடம் என்ற தசை அம்சத்திலிருந்து வருகின்றன. அதை நாம் இப்போது பார்ப்போம். பார்ப்பதற்கு கடினமாக இருக்கலாம். அதோ கை கால் குருத்து தெரிகிறது. இங்கே கொஞ்சம் தசையால் சுற்றப்பட்ட சவ்வு தெரிகிறது. இங்கே மேலும் கொஞ்சம் சவ்வுகள் தெரிகிறது. இது அனைத்துமே குருத்து நிலைதான். எலும்புகள் எலும்பு தோற்றத்தில் உருவாகி இருந்தாலும் அவை இன்னும் சவ்வுதான், இன்னும் எலும்பாகவில்லை. இரண்டாவது அது எவ்வாறு உண்டாகிறது என்று காட்டுகிறது. இதோ சவ்வு. அது எலும்பாக இருந்தாலும் சவ்வு மாதிரிதான் தெரிகிறது. அதில் கொஞ்சம் கால்சியம் படிந்திருக்கிறது. பிறகு அது கடினப்பட்டு எலும்பாகிறது. எலும்பு மஜ்ஜை உருவாகிற போது, மன்னிக்கவும், நான் அதை பார்த்துக் கொள்கிறேன். எலும்பு மஜ்ஜை உருவாகிற போது அதன் விளைவாக கை கால் குருத்துக்களில் தசை திரட்சி பெரிய அளவில் நடைபெறுகிறது. கை கால் தசைகள் ஏக காலத்தில் உருவாகின்றன. வளர்ச்சி பெற்று வரும் எலும்புகளைச் சுற்றிலும் மெசின்கேன் அமைந்திருக்கிறது. ஆக இதோ இருக்கிறது சவ்வு. இதோ சவ்வைச் சுற்றி தசை உருவாகிறது. ஒரு சமயம் டாக்டர் மூர் அவர்களோடு உரையாடி கொண்டிருந்த போது அவருக்கு நான் டாக்டர் சாட்லரின் கருத்தை பற்றி சொன்னேன். அவரும் அதை ஏற்றுக்கொண்டார். டாக்டர் சாட்லரும் டாக்டர் மூரும் இந்த விஷயத்தில் ஒரே கருத்துடையவர்களாக இருக்கிறார்கள். எலும்புகள் கடினப்படுவதற்கும் தொடர்ந்து அவை தசைகளால் சுற்றப்படுவதற்கும் ஒரு காலவரை என்பது இல்லை. தசைகள் இருக்கின்றன. அவற்றுக்கு பல வாரங்களுக்கு முன்னால் கடினமாக்கப்பட்ட எலும்புகளும் இருக்கின்றன. ஏற்கனவே உருவாகியுள்ள எலும்புகளின் மேல் தசைகள் போர்த்தப்படுவதாக குரான் சொல்வது போல் அல்ல. குரானின் கருத்து முற்றிலும் தவறு. மறுபடியும் நாம் ஆலக்காவை பார்ப்போம். டாக்டர் மோர் மேலும் சொல்கிறார், இன்னொரு வசனத்தில் குரான் அட்டை போல் தோற்றமளிக்கும் விஷயத்தை குறிப்பிடுகிறது. அதோடு மெல்லப்பட்ட இறைச்சி துண்டாகவும் மேலும் தொடர்ந்து வரும் மனித அபிவிருத்தியை பற்றியும் பேசுகிறது. இந்த கட்டத்தில் 23 to 30 நாட்களுக்குள் உள்ள 23 நாள் கரு 3 மில்லிமீட்டர் நீளம், அதாவது ஓர் அங்குலத்தில் 1/8 பங்குதான் இருக்கும். இது 10வது கட்டம். மூரின் புத்தகத்தில் உள்ளபடி இதோ இது முதலாவது கட்டம். சினைக்குள் விந்து அணு நுழைகிறது. இதோ இங்கே 2வது வாரத்தில் ஏற்படுகின்ற 6வது கட்டம். இதோ இது 3வது வாரம். இது நான் ஆரம்பத்தில் சொன்ன 10வது கட்டம், 23வது நாள். டாக்டர் மூர் இந்த கட்டத்தில்தான் அட்டை போல் தோற்றம் என்கிறார். இதோ இங்கே நாம் எக்ஸ்ரேவை பார்த்தோம் என்றால்
22ஆம் நாள் முதுகெலும்பு இன்னும் திறந்த நிலையில் இருப்பதை பார்க்கிறோம். 23ஆம் நாள் முதுகெலும்பும் திறந்த நிலை, தலையும் திறந்த நிலை, அட்டை போன்ற தோற்றமே இல்லை. இப்போது இதோ இந்த வரைபடத்தை பார்த்தீர்கள் என்றால் தலை திறந்திருக்கிறது. இது 20ஆம் நாள் கருவை காட்டுகிறது. இங்கே கருவுக்கான சத்து பையும் தொப்புள் கொடியும் தெரிகின்றது. நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தால் அட்டையை போன்ற தோற்றமே இல்லை. பிரச்சனை என்னவென்றால் அலக்கா என்ற சொல்லுக்கு தரக்கூடிய 2 கருத்துக்கள் ஏதும் அரபு மொழியிலிருந்து உதாரணங்கள் மூலம் நிரூபிக்கப்படவே இல்லை. அந்த நாட்களில் ஹிஜ்ராவுடைய காலத்தில் மக்கா மதீனா பகுதிகளைச் சேர்ந்த அரபு குறைஷிகளின் முகம்மதின் காலகட்டத்தைச் சார்ந்த மொழி வழக்கிலிருந்துதான் இந்த சொல்லுக்கு 3 மில்லிமீட்டர் நீளமுள்ள கரு என்றோ அல்லது ஒட்டி கொண்டிருப்பது என்றோ நிரூபிக்க முன்வர வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். இது ஒன்றும் எளிதான காரியம் அல்ல. ஏனெனில் குறைஷிகளின் அரபு மொழி வழக்கு ஏற்கனவே ஆராயப்பட்டுவிட்டது. அன்றைய முஸ்லிம்கள் குர்ஆனின் சொற்களை சரியாக புரிந்து வைத்திருந்தார்கள். இதற்காகவே அவர்களுடைய மொழி, கவிதை, இலக்கியம் எல்லாம் ஆராயப்பட்டது. அதனால்தான் அபுபக்கர் என்ற பிரபலமான கல்வியாளர் 1985இல் ஒரு மாநாட்டில் அவையோர் முன்னிலையில் முகம்மதின் காலத்தில் குர்ஆன் எப்படி விளங்கப்பட்டதோ அதே நிலை அப்படியேதான் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். பழங்கால கவிதைகளை பார்த்தால் அது அப்படியேதான் இருக்கிறது என்று பதிலும் சொன்னார். ஆன்மீகம் சம்பந்தமான அந்த ஆயத்துக்கள் அப்படியே இருப்பதாக ஏற்றுக்கொண்டால் அறிவியல் சம்பந்தமான வசனங்களும் இருப்பதாகத்தானே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் சில வசனங்களில் இவை இறைவனுடைய அத்தாட்சிகள், அடையாளங்கள் என்று குர்ஆன் குறிப்பிடுகிறது. அல் மூமினூன் விசுவாசிகள் என்ற அத்தியாயத்தில் குறிப்பிடப்படுவது, மனிதனை நாம் களிமண்ணில் சத்திலிருந்து படைத்தோம், பின் அவனை ஒரு பாதுகாப்பான இடத்தில் விந்தாக ஆக்கினோம், பிறகு அந்த விந்தினை இரத்தக்கட்டியின் வடிவத்தில் அமைத்தோம், பின்னர் அந்த இரத்தக்கட்டியை சதைக்கட்டியாய் ஆக்கினோம், பிறகு அலக்காவாக ஆக்கினோம். இதோ நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக மேலும் சூரா அல் ஹஜ் அத்தியாயத்தில், ஓ மனிதர்களே, உங்களுக்கு மறுமையை பற்றி ஐயம் இருக்குமானால் சிந்தியுங்கள். ஆகவே இப்போது இந்த கேள்வி எழுகிறது. இது அக்காலத்திய மெக்கா மதீனா மனிதர்களுக்கு தெளிவான அத்தாட்சியாய் இருக்கும் பட்சத்தில் அது இவர்களுக்கு மறுமையை பற்றிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் அளவு முக்கியத்துவம் வாய்ந்ததென்றால் அவர்கள் அலக்கா என்ற சொல்லின் மூலம் என்ன விளங்கிக் கொண்டார்கள், நாம் முகம்மதும் அவருடைய மக்களும் கருவியல் பற்றி என்ன புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள அப்போதைய வரலாற்றை நோக்குவோம். கருவியல் பற்றிய ஆரம்பகால ஆய்விலிருந்து முகம்மதின் காலம் வரைக்கும் வருவோம். கிமு 460இல் கிரேக்க தீவான கொஸ்ஸில் வாழ்ந்த ஹிப்போக்ரட்டிஸ் என்ற ஞானியார் இப்படி கூறுகிறார். பெற்றோர்களின் உடல்களிலிருந்து உற்பத்தியாவதுதான் விந்து என்கிறார். பலவீனமான பகுதியிலிருந்து பலவீனமான உயிரணுவும், பலமான பகுதியிலிருந்து பலமான உயிரணுவும், அதைத் தொடர்ந்து தாயின் இரத்த உறவை பற்றியும் பேசுகிறார். துவக்கக்கரு மெல்லிய சவ்வில் அமைந்திருக்கிறது. மேலும் கருப்பைக்குள் இறங்கி வரும் தாயின் இரத்தத்தால் வளர்கிறது. ஒரு பெண் கருத்தரித்த உடனேயே மாதவீடாய் நின்று விடுகிறது. பிறகு சதையை பற்றி சொல்கிறார். இந்த கட்டத்தில் தாயுடைய இரத்தம் உறைந்து இறங்கும் நேரத்தில் தொப்புள் கொடியோடு சதையும் உருவாக ஆரம்பிக்கிறது. கடைசியாகத்தான் எலும்புகள் வலுவடைய ஆரம்பிக்கின்றன. மரத்தின் கிளைகள் படர்வது போல் அது வளர்கின்றன. இவ்வாறாக எலும்பின் வளர்ச்சியை பற்றி அவர் கூறுகின்றார். அடுத்து அரிஸ்டாட்டில் கூறுவதை பார்ப்போம். கிமு 350 அளவில் மிருகங்கள் பற்றி அவர் எழுதிய நூலில் கருவியல் கட்டங்களைப் பற்றி அவர் விவரிக்கிறார். அவர் முதல் விந்து பற்றியும் மாதவீடாய் பற்றியும் பேசுகிறார். இந்த பகுதியில் ஆண் விந்தை பற்றியும் அது தூய்மையான நிலையில் இருப்பதாகவும் குறிப்பிடுகிறார். அதைத் தொடர்ந்து ஆணின் விந்துக்கு பெண்ணின் பங்களிப்பு எதுவாக இருக்கும் என்பது பற்றி விவரிக்கிறார். அதாவது மாதவிடாய் இரத்தத்தை விந்து உறையச் செய்கிறது என்கிறார். பிறகு சதைக்கு வருகிறார். இயற்கை தூய்மையான அம்சங்களிலிருந்து அதை உருவாக்குவதாக சொல்கிறார். சதை மற்றும் அதனுடைய படிவங்களிலிருந்து எலும்பு உருவாகிறது.
கடைசியாக